ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிக்கிற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாகவும் உங்களோட வேலைகளை ரொம்ப ஈஸியாக்குற மாதிரியும் இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வீட்டிலேயே மாவரைச்சி தான் இட்லி தோசைலாம் சுடுவோம். இப்படி நம்ம வீட்டிலேயே மாவரைச்சி இட்லி சுடும்போது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இட்லி நல்ல புசு புசுன்னு சாஃப்டாக வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. இட்லி நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வர்றதுக்கு அரிசி உளுந்தோட ரேஷியோ மட்டும் இல்லாமல் நம்ம சேர்க்குற வெந்தயமும் ஒரு முக்கியமான விஷயம்தான். உளுந்து எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பஞ்சு மாதிரி அரைச்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி வெந்தயமும் நமக்கு நைஸாக அரைப்படணும். இந்த வெந்தயத்தை அரிசியோடையோ உளுந்தோடையோ சேர்த்து ஊற வைக்காமல் தனியாக ஒரு பவுலில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போவுமே அரிசி உளுந்து எவ்வளோ நேரத்துக்கு ஊற வைப்பீங்களோ அதே அளவுக்கு ஊற விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வெந்தயத்தை மட்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஓட விட்டுக்கோங்க. நம்ம அரிசி உளுந்தோடையெல்லாம் சேர்த்து போடும்போது வெந்தயம் நமக்கு சரியாக அரைப்படாமல் அங்கங்கே முழுசாக நிற்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நைஸாக அரைஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எப்பவும் போல் உளுந்து அரிசியெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அரைச்சி வைக்கிற மாவு அடுத்த நாள் காலையில் நல்ல சூப்பராக பொங்கி வரும். ஸோ அந்த மாவில் நீங்கள் இட்லி சுட்டிங்கன்னா இட்லி நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். எத்தனை தடவை இட்லி சுட்டாலும் ஹார்டாகவே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கோ இல்லை நீங்களே ஆஃபீஸ் போகணுன்னாலும் காலையில் அவசரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு சமைச்சிட்ருப்போம். இப்படி நம்ம அவசரமாக வேலை செஞ்சிட்ருக்கும்போது லஞ்ச் பாக்ஸில் பொரியெல்லாம் கொடுத்து அனுப்பணுன்னா நம்ம அந்த நேரத்தில் மெதுவாக உட்காந்து காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ பொரியலுக்கு காய் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஐடியா தான். நான் இன்றைக்கி கேரட் தான் எடுத்திருக்கேன். இந்த கேரட் மற்ற காய்கறிகள் கட் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கும். இல்லை நீங்கள் துருவி தான் பொரியல் பண்ணுவீங்க அப்படின்னாலும் அதுவுமே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த கேரட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தான் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம மிக்சியில் வச்சு ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது. லைட்டாக பல்ஸில் விட்டு ஒரு 2-3 தடவை சுற்றி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக நல்ல பொடி பொடியாக வந்திருக்கு பாருங்கள். இது நமக்கு ரொம்ப நைஸாலாம் அரைப்படலை. நம்ம கேரட்டை துருவினா எந்த அளவுக்கு பொடி பொடியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மற்ற கேரட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சீக்கிரமாக வேலை முடித்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இனி நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டிலையே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் பூண்டு உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதுலேயும் பூண்டு பெரிய பெரிய பல்லாக இருந்ததுன்னா அதை கூட நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம். ஆனால் எந்த அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுன்னா இதை உரிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன பல்லு பூண்டை கூட எவ்வளோ பூண்டு இருந்தாலும் சரி அதை அத்தனையும் எந்த சிரமமும் இல்லாமல் ஒரே நிமிஷத்தில் உரிச்சு முடிச்சிடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பூண்டோட தலைப்பகுதியை மட்டும் ஒரு கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் எல்லாத்தையும் நீங்கள் உரிக்க வேண்டாம், தலைப்பகுதியை மட்டும் கட் பண்ணாலே போதும். இப்போது இதை அவனில் வச்சு ஒரு 20 செகண்ட்க்கு அப்படியே விட்டுருங்க. 20 செகண்ட்க்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பூண்டோட ஒட்டி இருந்த தோல் எல்லாமே பூண்டுலேருந்து லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இந்த பூண்டோட வால் பகுதியை மட்டும் லைட்டாக இழுத்தாலே போதும், தோல் மட்டும் நமக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும். நான் செய்யும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு அவன் இல்லை அப்படின்னா இன்னொரு ஈஸியான மெத்தடும் இருக்குது. இங்கே நான் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ரொம்ப சூடாக இருக்க வேண்டியது இல்லை, லைட்டாக வெதுவெதுப்பாக இருந்தாலே போதும். இப்போது இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் பூண்டோட தலைப்பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே தண்ணியிலேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கும் போது பூண்டோட தோல் எல்லாமே நமக்கு ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதோட வால் பகுதியை மட்டும் நீங்கள் லைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கனாலே போதும், தோல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். ஸோ இனி பூண்டு உரிக்கிறதுக்கெல்லாம் சிரமமே படாதீங்க. எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் ஈஸியாக உரிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் சுடு தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு பால் ஊற்றி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா பெரும்பாலான வீட்டில் இந்த ஃப்ளாஸ்க்கை நம்ம கழுவி எடுத்து வச்சிருவோம். மறுபடியும் குளிர்காலம் வரும்போது தான் இந்த ஃப்ளாஸ்க்கை எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்து வைக்கிற ஃப்ளாஸ்க் வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது இதிலிருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளாஸ்க்கை நீங்கள் கழுவி எடுத்து வைக்கும்போது இதுக்குள்ளே கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்க்கும் போது ஃப்ளாஸ்க்கு நல்லா காய வச்சுருக்கணும். இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கவே கூடாது. சுகர் சேர்த்துட்டு இதை நீங்கள் மூடி வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த சுகரை கீழே கொட்டிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இந்த ஃப்ளாஸ்க்கு கழுவிட்டு எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வரவே வராது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கிரேவியெல்லாம் செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கணும்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு சின்ன டிப்பை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் இல்லை நான்வெஜ் எதுவாக இருந்தாலுமே கிரேவி வந்து அட்டகாசமாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான். எந்த கிரேவியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெஜ் இல்லை நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கூட்டு பொரியல் எது செஞ்சாலும் ஓகே தான். கடைசியாக இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இடுக்கி இருக்கும். அப்பளம் பொரிக்கிறதுக்கு, சிக்கன் பொரிக்கும் போது, மீன் பொரிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். நமக்கு அவசரமாக தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா இது நம்ம கையிலே கிடைக்காது. எங்கே வச்சோன்னே தெரியாமல் தேடிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பேப்பர் கிளிப் தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பேப்பர் கிளிப் இருக்கும். இந்த சைஸில் அப்படி இல்லைன்னா சின்ன சைஸில் இருக்கும். எந்த சைஸில் இருந்தாலுமே நமக்கு ஓகே தான். இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்பூனை இந்த கிளிப்போட இந்த இடத்துல வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. ரப்பர் பேண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு நூல் வச்சு நல்லா இறுக்கி கட்டிடுங்க. இன்னொரு ஸ்பூனையும் அடுத்த சைடில் வச்சு இதே மாதிரி கட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு இடுக்கி மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம இந்த மாதிரி வேக வச்ச முட்டை, உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாமே சுடு தண்ணியிலேருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பூனுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபோர்க் வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு நூடுல்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் நம்ம எல்லார் வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சானிடைசர் இருக்கும். இது வந்து சானிடைசருக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பாட்டில் மாடலில் இருக்க எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஷாம்பு ஆகட்டும், லோஷன் ஆகட்டும், க்ரீம் ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம அழுத்தி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்ம தேவைக்கு அதிகமாகவே வரும். நம்ம பெரியவங்க வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அழுத்திட்டு விட்டுருவோம். பட் குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் இருக்க எல்லாமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ இது வேஸ்ட் ஆகாமல் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்டை இந்த பாட்டிலோட இந்த ஸ்ட்ராவில் நல்லா சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி விட்டுட்டோன்னா நம்ம அழுத்தும் போது ஸ்ட்ரா வந்து ஃபுல்லாக உள்ளே போகாது, பாதி தான் உள்ளே போகும். ஸோ நமக்கு வெளியில் வர சானிடைசரும் கொஞ்சம் தான் வரும். இந்த மாதிரி நம்ம சானிடைசர், லோஷன், ஷாம்பூலெல்லாம் கட்டி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களோட சாக்ஸ் வந்து நிறையா இருக்கும். பழைய சாக்ஸ், பத்தாதது, அப்படி இல்லைன்னா ஒன்று தொலைஞ்சு போயிட்டு இன்னொரு சாக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த சாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேண்டான்னு தூக்கி போட்டுறாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன சைஸோ இல்லை பெரிய சைஸோ எந்த சாக்ஸாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய கண்ணாடி பாட்டில் இருக்கும். காஃபி பாட்டில், அப்படி இல்லைன்னா ஜாம் பாட்டில், இந்த மாதிரி காலியான பாட்டில் இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலில் இந்த சாக்ஸை மாட்டி விட்டுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கும் நமக்கு அழகாக இருக்கும். இந்த பாட்டிலில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நான் வந்து இந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு மணி பிளான்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதில் மண் போட்டு வேறு எந்த செடி வளர்க்குறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த பாட்டில் வந்து கைத்தவறி கீழே விழுந்து உடஞ்சிட்டாலும் உடஞ்ச கண்ணாடி துகள்கள் எல்லாமே இந்த சாக்ஸ்குள்ளே தான் இருக்கும், வெளியில் தெரிக்காது. ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். கண்ணாடி பாட்டிலில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு கிடையாது, பிளாஸ்டிக் பாட்டில்லையும் மாட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் சாக்ஸ் மாட்டி வச்சுருக்கேன். நான் வந்து இதில் இந்த மாதிரி பென்சில்லாம் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஸ்பூன்ஸ், ஃபோர்க் இந்த மாதிரி போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது
பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து செல்லோ டேப்பை பிரிக்கவே முடியாது, எங்கே இருக்குன்னே தெரியாது, தேடிட்டே இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டாலும் நம்ம தான் அவங்களுக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்களாலையும் இதை பிரிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் பின் எடுத்துக்கோங்க. இது வந்து பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே இருக்கும், பேப்பர் மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த பின்னை இந்த மாதிரி நீட்டி விட்டுருங்க. இதை வந்து நம்ம செல்லோ டேப்பை யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது அதோட கடைசியில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இதை வந்து நம்ம அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது தேடிட்டு இருக்க வேண்டாம், டக்குன்னு பிரிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்லோ டேப்பை பிரிச்சுட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கும் இதுக்காக தனியாக சிசர் கத்தியெல்லாம் தேட வேண்டியது இல்லை, இந்த பின் வச்சே நம்ம வந்து கிழிச்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி சின்ன சைஸ் செல்லோ டேப்புக்கும் நம்ம பேப்பர் பின் போட்டு வச்சுக்கலாம். அந்த பேப்பர் பின்னை நீட்ட வேண்டியதில்லை, இது வந்து பெரிய சைஸாக இருந்ததுனால நம்ம நீட்டி மாட்டணும். சின்ன சைஸ்க்கு வந்து அப்படியே மாட்டிக்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக நிறைய பேரிச்சம்பழம் வாங்கி வச்சுருப்போம். ஆனால் குட்டீஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக அதை சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம வந்து கம்பல் பண்ணி 1 நாள் 2 நாள் வந்து கொடுக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த நாளெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். நம்ம வாங்கி வைக்கிற டேட்ஸுமே ரொம்ப நாள் அப்படியே கடந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. டேட்ஸ்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். இந்த கசகசாவை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இதில் வந்து நெய்யோ எண்ணெயோ சுத்தமாக சேர்க்கவே கூடாது. பேனை வந்து நல்லா குறைச்சி வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கட் பண்ண முந்திரி, குட்டி குட்டியாக கட் பண்ண பிஸ்தா, அப்புறம் கட் பண்ண பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே நான் வந்து 20 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக பொன்னிறமானதும் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் 30 பேரிச்சம்பழத்தை குட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த டேட்ஸை நீங்கள் நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த டேட்ஸை நம்ம அரைச்சி எடுக்கும்போது மிக்சியில் சரியாக அரைப்படலைன்னு சொல்லிட்டு தண்ணியோ பாலோ சுத்தமாக சேர்க்காதீங்க, அப்படியெல்லாம் சேர்க்கவே கூடாது. இது வந்து நமக்கு நைஸாலாம் அரைப்பட்டு வராது. மிக்சியில் சேர்க்கும் போது 1-2 மாதம் அரைப்படும், அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த டேட்ஸில் நமக்கு சூடு ஏற ஏற இது வந்து நல்லா லூஸ் ஆகி நமக்கு இலகி வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சேர்க்கும் போது நல்ல டைட்டாக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல லூஸ் ஆகி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருந்த கசகசா பாதாம் பிஸ்தா முந்திரியை இதோட சேர்த்துக்கலாம். இந்த கசகசா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்துற வேண்டாம், கடைசியாக நமக்கு வந்து கொஞ்சோண்டு கசகசாவும் ட்ரை ஃப்ரூட்ஸும் தேவைப்படும். ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு சரியாக மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடும். எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுக்கலாம். இதை வந்து ரொம்ப நேரத்துக்கு ஆற விட்டுறாதீங்க. இது நமக்கு கை பொறுக்கிற சூடில் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போது 2 கையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை வந்து நம்ம ஒரு சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிக்கலாம். இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக லட்டு மாதிரி உருட்டுறதா இருந்தாலும் உருட்டலாம். நான் வந்து நல்ல ஒரு அழகான ஷேப் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உருட்டிகிட்ருக்கேன். இதை வந்து அப்படியே விட்டால் நல்லா இருக்காது. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த கசகசாவையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா இது எல்லாமே ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேலை வந்து இவ்வளோ தான். இது வந்து நம்ம பீஸாக கட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இப்போ வந்து இதை கட் பண்ண முடியாது. கட் பண்ணோன்னு நமக்கு வந்து சரியான ஷேப் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் சுற்றி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 30 நிமிஷத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வந்து வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வரும். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட டேட் ஸ்வீட் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா டேட்ஸ்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.